ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டைமும் பெரிய நம்பர் கொடுக்கும்போது இந்த நம்பர் 2ஆல் வகுப்படுமா, 3ஆல் வகுப்படுமா, 7ஆல் வகுப்படுமா, 11 13 அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிப்போம். ஒவ்வொரு நம்பராக அடிச்சு பார்ப்போம். அதனால் டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ எந்த நம்பரால் வகுப்படும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சால் டக்குன்னு 2 செகண்ட்லேயே நம்ம இந்த நம்பரால் தான் வகுப்படும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக பண்ணிடலாம்ல. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிசிபிலிட்டி ரூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி நம்பர்ஸ் கொடுத்துருக்க நம்பர் 1000, 100, லட்சமா, கோடியா, மில்லியனா, பில்லியனா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படி நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ அதே விஷயந்தான். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறலாம் உங்களுக்கு புரியும். ஸோ இலக்கங்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 1,00,000 வரைக்கும் இலக்கம் கொடுத்துருக்கேன். சரியா? அப்போது இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, இது என்ன சொல்லுவாங்கன்னா 1ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட் என்ன சொல்லுவாங்கன்னா 10ஆம் இலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா 100ஆம் இலக்கம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது 1000ஆம் இலக்கம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது 10,000ஆம் இலக்கம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது லட்சமாம் இலக்கம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா 10 லட்சம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது தான். இலக்கங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. இது எதுக்கு இப்போ சம்மந்தமே எல்லாம் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வீடியோக்குள்ளே டாப்பிக்குள்ளே போனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்துச்சு. இது 1ஆம் இலக்கம், இது 10, இது 100, இது 1000, இது 10,000, இது லட்சம். சரியா? ஓகே, இப்போ டிவிசிபிலிட்டி ரூலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதோட டிவிசிபிலிட்டி ரூலை பற்றி பார்க்க போகிறோம்னா 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல். 2 சின்ன நம்பர் தானே, ஈஸியாக போடலாம்னு சொல்லிங்க. ஒரு பெரிய நம்பர் கொடுக்கும்போது ஒரு 10,12,22 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எப்படி போடுவீங்க? அதை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பாருங்கள். ஒரு நம்பர் 2ஆல் வகுப்படணும்னா அதோட 1ஆம் இலக்கம், அதாவது லாஸ்ட் டிஜிட் 0, 2, 4, 6, 8 அப்படி முடிஞ்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 2ஆல் மீதின்றி வகுப்படும். அதான் ரூலு. எக்ஸாம்பிள் பாருங்கள். 98 எடுத்துருவோம். 98ஓட 1ஆம் இலக்கம் என்னது? 8. ஸோ 8 2ஆல் வகுப்படும் இல்லையா? அதாவது என்ன சொல்லியிருக்கோம் ரூல் படி 2, 4, 6, 8 இருந்தாலே அது வகுப்படும். இப்போ 98 49, அவ்வளோதான். 2வது டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சின்ன நம்பராக இருக்கிறனால ஈஸியாக போட்டுருவீங்க. ஒரே பெரிய நம்பர் லட்சம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 5ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பற்றி பார்க்க போகிறோம். 5ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பார்க்குறது ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட் டிஜிட்டாக 1ஆம் இலக்கம் 0 5 முடிஞ்சுன்னா அந்த நம்பர் மொத்தமும் 5ஆல் மீதின்றி வகுப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 455/5. ஸோ லாஸ்ட் டிஜிட்டாக 1ஆம் இலக்கம் என்ன போடுறது? 5ஆக இருக்கா? அப்போ அடுத்து 5ஆல் 5 இல்லை 0 வந்தால் வகுப்படுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த நம்பர் மொத்தமாக 5ஆல் வகுப்படும். வகுத்தா என்ன வரும்? 91 ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பற்றி பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டையும் நம்ம கூட்டும்போது, கொடுத்துருக்க நம்பரோட எல்லா டிஜிட்டையும் கூட்டும்போது 3 இல்லைன்னா 3ஓட மடங்காக வந்துச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 3ஆல் மிச்சமின்றி வகுப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக புரியும். இப்போ கொடுத்துருக்க நம்பர் என்னன்னா 9132. ஸோ 9 + 1 + 3 + 2, 9ஓட 1 கூட்டினா 10, 10 + 3 13, 13 2 15. 15 3ஓட மடங்கு தானே. ஸோ 5 × 3 15. ஸோ இந்த 15 வகுப்படும் அப்படின்றனால 9132 அப்படிங்கிற நம்பரும் 3ஆல் வகுப்படும். அடுத்து என்ன வரும்னா 3044. அவ்வளோதான். 4ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா ஒரு எண்ணோட கடைசி 2 இலக்கங்கள், அதாவது 1ஆம் இலக்கமும் 10ஆம் இலக்கமும் 4ஓட மடங்கு இல்லைன்னா 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருந்துச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 4ஆல் மிச்சமின்றி வகுப்படும் அப்படிங்கிறது தான் 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4136. இந்த லாஸ்ட் 2 டிஜிட், இது 1ஆம் இலக்கம், இது 10ஆம் இலக்கம். ஸோ 36 தான். 36ங்கிறது 4ஆல் வகுப்படுமா? வகுப்படும். 94 36. ஸோ இந்த மொத்த நம்பருமே 4ஆல் வகுப்படும். அவ்வளோதான். ஸோ 4136 4 வச்சு அடிச்சோம்னா 1034. ஸோ இது தெரிஞ்சதுனால இந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் டேரெக்ட் நம்ம 4 வச்சு அடிச்சிடுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் 2லேருந்து ஆரம்பித்து அடிச்சிடுவோம். டைம் ரொம்ப எடுக்கும். டக்குன்னு முடிக்கணும்னா பெரிய நம்பரை போட்டால் தான் ஈஸியாக முடிக்க முடியும். 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்க நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மொத்த நம்பருமே 6ஆல் வகுப்படும். 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம தெரியும், 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலும் தெரியும். ஸோ 2 இதையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அது அந்த கண்டிஷன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 6ஆல் வகுப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த 9132 எடுத்துக்கலாம். இது லாஸ்ட் நம்பர் 2. ஸோ 2ஆல் வகுப்படும். இது 3ஐயுமே இந்த 4 டிஜிட்டையுமே கூட நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். ஸோ அது 3ஆலே வகுப்படும். ஸோ இந்த பெரிய நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்குது. ஸோ இந்த நம்பர் மொத்தமாக 6ஆல் வகுப்படும். சரியா? அடுத்து 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கலாம். ஒரு நம்பர் கொடுத்துருக்க நம்பரோட கடைசி 3 இலக்கங்கள், அதாவது 1ஆம் இலக்கம், 10ஆம் இலக்கம், 100ஆம் இலக்கம், இந்த 3 இலக்கங்களும்
8ஓட மடங்காவோ அல்லது 8ஆல் வகுப்படக்கூடிய நம்பராகவோ இருந்துச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 8ஆல் வகுப்படும். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்கள், 5104. இதில் 104 மட்டும் எடுத்துக்கோங்க. 104 8ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணிடலாமா? ஈஸியாக செக் பண்ணலாம். ஸோ 13 8 104. ஸோ இந்த 104ங்கிறது 8ஆல் வகுப்படும். அப்படின்றதுனால 5104ங்கிற மொத்த நம்பருமே 8ஆல் வகுப்படும். அவ்வளோதான். வகுத்தா என்ன கிடைக்கும்? 638 கிடைக்கும். 9வது டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கலாம். 9க்கும் 3க்கும் சிமிலராக தான் இருக்கும். அதாவது 3வது டிவிசிபிலிட்டி ரூல் என்னதுன்னா, எல்லா டிஜிட்டையும் கூட்டும்போது 3 இல்லைனா 3ஓட மடங்காக வந்துச்சுன்னா அது 3ஆல் வகுப்படும். அதே 9க்கு என்னென்னா, அந்த ஒரு நம்பரோட மொத்த இலக்கங்களோட கூடுதல் 9 இல்லை 9 மடங்காக வந்துச்சுன்னா அது 9ஆல் வகுப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள், புரியும். 4194. ஸோ 4 + 1 + 9 + 4. இது 4 கூட என்ன வரும்? 4ஓட 1 கூட என்னது? 5. 9 5 கூட என்ன வரும்? 14. 14 + 4 18. 18ங்கிறது என்னது? 9 18. ஸோ 18ங்கிறது 9ஓட மடங்கு தான். ஸோ இந்த மொத்த நம்பருமே 9ஆல் வகுப்படும். ஸோ ஈஸியாக அடித்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். 9வது டிவிசிபிள் ரூல் ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்தையும் கூட்டினா அந்த நம்பர் வந்து 9ஓட மடங்கவோ 9 இல்லை 9ஓட மடங்காக இருந்துச்சுன்னா அந்த மொத்த நம்பரும் 9ஆல் வகுப்படும். அவ்வளோதான். அப்படின்னா 10வது டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். 10க்கு வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 10ஆல் அடிபடும். நீங்கள் நினைப்பீங்க எல்லா நம்பருமே 10ஆல் அடிபடும்ல, ஏன்னா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எல்லா நம்பருமே 10ஆல் அடிபடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது 1345 எடுத்துக்கோங்க. இதை 10 வச்சு என்ன வரும்னா ஈக்குவல் டு போட்டு 134.5ன்னு வைப்போம். இது வந்து ஒரு ஹோல் நம்பர் கிடையாது, பாயிண்ட் ஆகுது, தெரியுதா? ஸோ இது வந்து முழுமை பெறாத நம்பர். பட் முழுமை பெறக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா, இந்த நம்பர் எடுத்துங்க, 13450 0. ஸோ 0 0 அடிச்சோன்னா கிடைக்கும் 1345 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹோல் நம்பர். அதான் டிவிசிபிலிட்டி ரூலோட முக்கியமான விஷயமே. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10க்கு சிம்பிள் தான். லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 10ஆல் முழுமையாக வகுப்படும். அவ்வளோதான். எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இனி ஒரு 4 நம்பரோட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். அது எல்லாமே நம்ம ஸ்பெஷல் நம்பர் கூட சொல்லலாம், ஏன்னா அதெல்லாம் பகா எண்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கலாம். 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா, ஒரு எண்ணின் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் 0 அல்லது 11ன் மடங்காக இருக்கும் எனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வார்த்தையாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதாவது ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம் 0 அல்லது 11 மடங்காக இருந்துச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 11 வகுப்படுங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. அது எப்படி எக்ஸாம்பிளில் பார்க்கணுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 9163 நம்ம கொடுத்துருக்காங்களா. ஒன்று விட்ட இலக்கங்கள் அப்படின்னா 9, இது 1 விட்டோம்னா 6, அதுக்கடுத்து 1 விட்டோம்னா அடுத்த நம்பர் இருந்துச்சுன்னா வரும். ஸோ இதில் என்ன ஒன்று விட்ட இலக்கம்னா 9 6, இது 1 3 ஆச்சு. ஒன்று விட்ட இலக்கங்கள் கூட என்னது? 9ஐயும் 6ஐயும் கூட்டணும், என்ன வரும்? 15 வரும். அடுத்துனா 1 3, இதை கூட என்ன 4 வரும். ஒன்று விட்ட இலக்கங்கள் கூடுதல், இது வந்து கூடுதல், இதோட வித்தியாசம். அப்போ இதோட எடுத்துனா 15 4 கழிச்சு என்ன வரும்? 11 வருதா? ஸோ 0 இல்லை 11 கிடச்சா அது நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 வகுப்புன்னு. ஸோ இதில் என்ன கிடச்சி? 11 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹோல் நம்பருமே 11ஆல் வகுப்படும். இப்போ 6 டிஜிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே 4 டிஜிட்டுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியாத ஆளுக்காண்டி 6 டிஜிட்டில் பண்ணுவோம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6. என்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலான ஃபஸ்ட்டு ஒன்று விட்ட இலக்கம் என்னதுன்னா 1 3 3க்கு அப்புறம் 5, இதை 3 கூட்டிக்கணும். என்னது? 1 3 கூட்டினா என்ன வரும்? 4, 4 5 கூட்டினா என்ன வரும்னா 9. சரியா? அதுக்கடுத்து இது மிச்சம் இருக்குது, என்ன இருக்குது? 2 4 6, 6 4 10, 10 2 12. ஸோ கூடுதல் 12. இந்த ரெண்டோட கூடுதலோட வித்தியாசம் சொல்லியிருக்காங்களா. ஸோ வித்தியாசம் என்னது? 12. 12ல் 9 வருஷம் என்ன வரும்? 12ல் 9 வருஷம்னா 3. 3ங்கிறது வந்து 0வும் கிடையாது, 11ஓட மடங்கும் கிடையாது. ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து 11ஆல் வகுப்படாது. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுருக்கணும். என்ன இதே மாதிரி தான் 8 டிஜிட் வந்தாலும் அதே மாதிரி தான். ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலை கழித்து எழுதுகிற நம்பர் 0 இல்லை 11 வந்துச்சுன்னா அது வந்து 11ஆல் வகுப்படும். புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். அடுத்த நம்பர் போய் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும் நண்பர்களே. அடுத்து 7ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பற்றி பார்க்கலாம். 7ங்கிறது வந்து ஒரு பகா எண் தான். நம்ம 2 4 6 அந்த மாதிரி நம்பர்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பெரிய நம்பராக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக போட்டுக்கணும். 7க்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சிங்கன்னா, ஒரு பகா எண் 7ஆல் வகுப்படக்கூடியது வந்து கண்டிப்பான முறையில் ஒரு பகா எண்ணாக தான் இருக்கும். ஸோ 7ஆல் வகுப்படுமா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டு அடித்து கண்டுபிடிச்சா ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இதே இந்த டிவிசிபிள் ரூலில் போட்டிங்கன்னா 2 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். 7க்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா,
கொடுக்கப்பட்ட எண்ணின் 1ஆம் இலக்கத்தை 2ஆல் பெருக்கி அது கிடைக்கும் ஒரு ஆன்சர். அந்த ஆன்சரை அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டில் நம்ம கழிச்சோன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 7 இல்லை 7ஓட மடங்காக இருந்துச்சுன்னா அந்த நம்பர், அந்த மொத்த நம்பருமே 7ஆல் வகுப்படும். அப்படிங்கிறது தான் 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல். எக்ஸாம்பிள் பாருங்கள் புரியும். 343 சரியா. இப்போது லாஸ்ட்டு 1ஆம் இலக்கம் என்னது 3. ஸோ 3 என்ன பண்ணால் 2 வச்சு பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும் 6 வரும். ஸோ அடுத்து என்ன செய்யணும்னா கிடைச்ச ஆன்சரை அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டில் கழிக்கணுமா. 34லேருந்து 6 கழிச்சா என்ன வரும் 28. ஸோ 28 இந்த நம்பர் வந்து 7ல் வகுப்படும். 4 28. ஸோ இந்த 342 மொத்த நம்பருமே 7ஆல் வகுப்படும். சரியா. அவ்வளோ நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணால் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் 5 டிஜிட் வந்துருச்சு அப்படின்னா இந்த 28க்கு பதில் ஒரு பெரிய நம்பர், இதுவே ஒரு 4 டிஜிட் நம்பராக இருக்குது அப்படின்னா திருப்பி அந்த ரூல் அப்ளை பண்ணலாம். இந்த 7ஓட ரூல் அப்ளை பண்ணி அதுக்கு செக் பண்ணுங்கள். அந்த 2 டிஜிட் வர வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா. அடுத்த நம்பர் பார்க்கலாம். 13ஓட டிவிசிபிள் ரூலில் பார்க்கலாம். 7ம் 13ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 7க்கு பார்த்தோன்னா 2ஆல் பெருக்கியிருப்போம். 13 பார்த்தோன்னா 4 வச்சு பெருக்கணும். அங்கே கழிச்சிருப்போம், இங்கே வந்து கூட்டியிருப்போம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கொடுத்துருக்கிறோட 1ஆம் இலக்கத்தை 4 வச்சு பெருக்கி கிடைச்ச நம்பரை அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டால் கூட்டினோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 13 இல்லை 13ஓட மடங்காக இருந்துச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 13ஆல் மீதியின்றி வகுப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள் புரியும். 273 எடுத்துக்கிறோம். இல்லை 1ஆம் இலக்கம் என்னது 3. ஸோ என்ன சொல்லணும், ரூல் படி 4 வச்சு பெருக்கணுமா. பெருனா என்ன கிடைக்கும் 12. ஸோ 27ல் 12 கூட்டினா என்ன வரும் 39. ஸோ 39ங்கிறது என்னென்னா 13ஆல் வகுக்கப்படக்கூடிய ஒரு நம்பர் தான். 13ஓட மடங்கு தான் 39. 3 13 39. ஸோ கொடுத்துருக்க 273 நம்பரும் 13ஆல் மீதியின்றி வகுப்படும். இது ஷார்ட்கட்டு. ஏன்னா 13மே ஒரு பகாயன் தான். நீங்கள் வேறு நம்பரை கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அடிச்சடிச்செலாம் பார்க்க முடியாது 13க்கு. இந்த டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சுன்னா டக்குன்னு இந்த நம்பர் வந்து 13ஆல் மட்டும் தான் வகுப்படும் அப்படின்னு தெரிஞ்சு டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம். சரியா. மற்ற நம்பர் வந்து நம்ம பேசிக்காக 2லேருந்தே ஆரம்பித்து போய்க்கலாம். பட் வந்து இந்த பகாயன்கள், இந்த 13ஆல் வகுப்படக்கூடிய நம்பர், 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் வந்து அதில் மட்டும்தான் வகுப்படும். ஸோ இந்த டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சிங்கன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிருவீங்க. தெரியாதால் வந்து ஒரு சம்மை வந்து 30 செகண்டில் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சம்மை 10 செகண்டில் போட்டுருவீங்க. ஸோ செகண்ட்ஸ் தானே என்ன பெருசாக வித்தியாசம் ஆகும்னா மொத்த டயத்தில் அது பெரிய வேரியேஷனை காட்டும் உங்களுக்கு. அது நீங்கள் எக்ஸாமில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 17ஆம் நம்பரை வச்சு வகுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சம்மெல்லாம் நமக்கு வராது டிஎன்பிசியை பொறுத்தவரை. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லதானே. ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்போயுமே நல்லதான். ஸோ 17ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா 13 7 மாதிரி தான் இதுலேயும். ஆனால் என்ன நம்பரும் மாறும், சிம்பிளும் மாறும். என்ன செய்யணும்னா கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை 1ஆம் இலக்கத்தை வந்து என்னென்னா 5 வச்சு பெருக்கணும். பெருக்கி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. அந்த ஆன்சரை அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டால் கழிச்சோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0வோ 17 இல்லை 17ஓட மடங்காக இருந்துச்சுன்னா இந்த மொத்த நம்பருமே 17ஆல் வகுப்படும். அப்படிங்கிறது தான் 17ஓட டிவிசிபிள் ரூல். எக்ஸாம்பிள் பாருங்கள். 357 எடுத்துக்கிறோம். லாஸ்ட் டிஜிட் என்னது 1ஆம் இலக்கம் 7. 7 5 வச்சு பெருக்கணுமா. பெருக்கணும்னா 35. ஸோ இந்த 35 அதுக்கு முன்னாடி இருக்க எண்களால் வகுக்கணும். வகுத்து என்ன வரும் 0 வரும். ஸோ இந்த நம்பர் வந்து என்னென்னா 17ஆல் வகுப்படும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 374 எடுத்துக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது, அதாவது 1ஆம் இலக்கம் என்னது 5. ஸோ 4 5 20. இந்த 20 என்ன பண்ணால் 37லேருந்து கழிக்கணும். கழிச்சு என்ன வரும் 17 வருமா. ஸோ இது 17ஓட மடங்கு அப்படின்னா இந்த மொத்த நம்பருமே 17ஆல் வகுப்படும். இப்போ நான் வந்து 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். இங்கே கிடைக்கிற நம்பரும் 2 டிஜிட்டாக இருக்கனால நீங்கள் ஈஸியாக இது வந்து 17ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதே இங்கேக்குள்ளே வந்து ஒரு 4 டிஜிட், இப்போ இங்கே வந்து ஒரு 6 டிஜிட் நம்பருக்கு வருது. கிடைக்கிற நம்பர் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பராக இருக்குது அப்படின்னா அது 17ஆல் வகுப்படுமா நமக்கு தெரியாது. ஸோ அந்த 4 டிஜிட் நம்பருக்குமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 டிஜிட் நம்பர்னா 1 2 3 4 அப்படின்னு கிடைக்குன்னா இந்த 4 டிஜிட்டுக்குமே மறுபடியும் இந்த ரூல் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும் இன்ட்டு 5 பண்ணி இன்ட்டு 5 பண்ணணும். கிடைக்கிற ஆன்சரை இந்த டிஜிட்லேருந்து கழிக்கணும். அதுக்கடுத்து 3 டிஜிட் கிடைக்குதா, அந்த 3 டிஜிட்டுக்குமே திருப்பி இந்த ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ எப்போ உங்களுக்கு வந்து சின்ன நம்பர் கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டிவிசிபிள் ரூல் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுவும் நீங்கள் 2 4 6 8 இந்த நம்பர்லாம் வந்து பெருசாக தேவைப்படாது. ஆனால் 7 11 இந்த 9 இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்கான நம்பர்ஸ் தான் இருக்கும். அது முக்கியமாக 7ஆம்லாம் வகுக்கணும்னா 7ஆம் மட்டும்தான் அந்த நம்பர் வகுப்படும். வேறு எதாலுமே வகுப்படாது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியாக போட்டு பார்த்து மண்டை காஞ்சி போயிடும். அதே நீங்கள் இப்படி போட்டிங்க உங்களுக்கு டிவிசிபிள் ரூல் இருந்தால் டக்குன்னு அப்ளை பண்ணிங்க. ஸோ 2ஆல் போட்டு பார்ப்பீங்க கிடைக்கலையா, 2 3 4லாம் போட்டுதான் தெரியலையா. ஸோ இது வந்து ஒரு பகா நம்பர் மாதிரி இருக்கா, அப்போ 7ல் ட்ரை பண்ணுவோம். 7 இல்லையா 11 11 13. ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். சம்மை வந்து நீங்கள் ஒரு 10 செகண்ட்லேயே முடிச்சிடுவீங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா. ஸோ டிவிசிபிள் ரூல் வந்து ரொம்ப முக்கியம். டிஎன்பிசி மேக்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே பேசிக்காக வகுக்கணும், பெரிய நம்பர் கொடுத்து வகுக்கணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக சம்மை வகுத்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.